வணக்கம் பக்தர்களே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது மரணத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் உள்ள விளக்கங்கள். இதே புத்தியோடவோ அறிவோடையோ கேட்காதீங்க. ஞான காதில் கேளுங்க. ஞான கண் இருக்குல்ல, இந்த கண் இல்லாமல் ஞான கண், அதே மாதிரி ஞான காது இருக்குது. பக்தியோடு கேளுங்க. பக்தியோடு கேட்டால் தான் இந்த சத்தியமான ரகசியம் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்து 100 வயசானாலும் 50 வயசானாலும் எப்போ உயிர் விடும்போதும் நாராயணா, கோவிந்தா, சிவா அப்படின்னு கடவுள் பேரை சொல்லிட்டு உயிரிடணும். கடவுளையே நினச்சிட்டு உயிரை விடணும். இந்த உடலை விட்டுடணும் ஆத்மா. அப்போது நேர வைகுண்டத்துக்கு போகலாம். நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகத்திலேயே தர்மராஜா யாருனாக்கா யம தர்மராஜா. அவருடைய தூதர்களை அனுப்பி வைப்பார். யாரோ நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் இங்கே வரைக்கும் கேட்டுச்சு, போய் கூப்பிட்டுட்டு வான்னு. உடனே அந்த ஜெய விஜயர்கள் அந்த வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு வாசல் கதவுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜெய விஜயன் காவலாளிங்க இருப்பாங்கல்ல, கதையை வச்சுக்கிட்டு இப்படி விரல் வச்சுக்கிட்டு கோயிலில் இருப்பாங்க பாருங்கள், அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. அப்படி கடவுள் பேரை சொல்லி தன் ஆத்மாவை உயிரை இந்த உடலை விட்டுட்டா நேர டைரெக்டாக இந்த அண்டசராசரத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெளிச்சமான இடத்துல பரமாத்மா இருப்பார். வெளிச்சமான உலகத்தில் அரியணையில் ராஜமுதிரியோடு உட்காந்துருப்பார் பரமாத்மா. அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை ஜெய விஜயர்கள் கைலாசத்துக்கு வாயில் காவலாக இருக்கக்கூடிய நந்தி பிருந்தி யமதூதர்கள்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாராயணா கோவிந்தா சிவான்னு சொல்லிட்டான். கடவுளை நினச்சிட்டு இவங்க உயிரை விட்டதுனால, ஆத்மாவை விட்டதுனால இந்த ஆத்மாவை தர்மராஜா ஆகப்பட்ட யம தர்மராஜா ஆகப்பட்ட நீதி சபையிலெல்லாம் இவருக்கு இடம் கிடையாது, டைரெக்டாக வைகுண்டத்துக்கே இடம் சொல்லி அவங்க கொண்டு போய் கடவுள் முன்னால் நிறுத்திடுவாங்க. அந்த ஆத்மாவுக்கு உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்து ஆத்மாவாக சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகிறதுக்கு முன்னால் 12 வருஷம் இதே இந்த பூமியிலேயே சுற்றணும். ஏன்னா ஒரு உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரத்தில் பக்தி இல்லைனாக்கா கோமா ஸ்டேஜ் வந்துடும் உயிர் பிரியும் போது. அதாவது அந்த ஆத்மாவுக்கு கண் இருட்டாகவும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் அப்படியே மேகமூட்டங்களாக தெரியும், நிழல் மாதிரி வரும். அப்படி ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் பக்தி இல்லைனாக்கா. அந்த கோமா ஸ்டேஜ் எதுக்கு வருதுனாக்கா, இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா பிரியும் போது நோகாமல் பிரியறதுக்காக பரமாத்மா செஞ்ச. ஏன்னாக்கா அந்த பரமாத்மாவுடைய அனுகிரகம் தானே இந்த ஆத்மா. இந்த இயற்கையோட அந்த பரமாத்மா இறைவன் கலந்ததுனால உற்பத்தியானது தான் ஆத்மா. இயற்கையோட கலந்தது தான் ஆத்மா. பரமாத்மா உடைய அம்சம் எப்படி ஆத்மா ஆச்சுனாக்கா, பரமாத்மா இயற்கையோட கலந்தார். பரமாத்மா எப்படி இயற்கையோடு கலந்தாரோ அதனால் உற்பத்தியானது தான் இயற்கையோடு கலந்த ஆத்மா. அப்படி அந்த ஆத்மா இந்த இயற்கையில் இந்த பூமியில் உடலை வாங்கி கொண்டு வாழுது. அப்படி அந்த பரமாத்மா அம்சமான ஒரு அம்சா இந்த உடலுக்குள்ளேயே அடங்கி இருக்குது. இந்த ஆத்மா இதில் உயிரோடு வாழ்ந்துச்சு இல்லைங்களா இந்த உடம்பில். இது இந்த சர்வ சிருஷ்டிக்கும் ஆதாரமான இந்த பரமாத்மா
இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கிறாரு. நாம் எப்படி இந்த உடம்பில் இருந்துக்கிட்டு அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி தான் பரமாத்மா அனுபவிக்கிறாங்கிறத கிரகிக்காமல் இந்த பூமி மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கையே இன்பமயமாக அனுபவிச்சிருச்சு. கடவுளை மறந்ததுனால அந்த நாராயணா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நினைப்பு வரலை ஆத்மாவுக்கு. கடவுள் போயிடுவார். கடவுளுடைய அம்சம் வேறையான உடனே இந்த ஆத்மா கோமா ஸ்டேஜிலேருந்து இருட்டில் பிரியுது. இந்த உடலை விட்டு இருட்டோட இந்த ஆத்மா பிரிஞ்சு தனியாக நிற்கிது. அப்போது இந்த ஆத்மாவுக்கு பிரிஞ்சது இல்லையா, இந்த ஆத்மாவுக்கு உடல் இருக்குதா? இந்த ஆத்மா பார்க்குதா? இது பேசுதா? ஆமாம், ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம உருவம் இருக்குது. ஏன்னா இது பரமாத்மாவுடைய படைப்பு இல்லையா. இயற்கையோட இறைவன் கலந்ததுனால உற்பத்தியான இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட பரமாத்மாவுக்கும் சம்பந்தப்பட்டது தானே இந்த ஆத்மா. அந்த பரமாத்மாவுடையும் இந்த இயற்கையினுடைய குழந்தை தானே இந்த சிரஞ்சீவியான ஆத்மா. ஆத்மா அழியாதே. பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்கல்ல, இதை ரெண்டாக புழக்க முடியாது, நெருப்பில் எரியாது, தண்ணியில் நனையாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி எப்போவுமே சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆத்மா. ஆத்மாவும் அழியாது, அந்த பரமாத்மாவும் அழியாது, எல்லாமே சிரஞ்சீவி தான். அப்படி இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு தனியாக நிற்கிது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு கண்ணு தெரியுமா? தெரியும். சூக்ஷ்ம உடல் இருக்குது இந்த ஆத்மாவுக்கு. மனித உருவத்திலேயே வாழ்ந்து பழகினதுனால இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்தது உடனே மனித உருவத்தோடு இருக்கும். அதுக்கும் கண், காது, மூக்கு, வாய், சருமம் இருக்குது சூக்ஷ்ம உருவத்துக்கு. அந்த சூக்ஷ்ம உருவத்தில் இருக்கிற கண் இந்த உலகத்துக்கு நல்லா பார்க்கும். இருட்லேயும் பார்க்கும், பகல்லையும் பார்க்கும். பகலில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி இருட்லேயும் நல்லா கண் பார்வை தெரியும் ஆத்மாவுக்கு, உடலை வைத்து பிரிந்த ஆத்மாவுக்கு. அதே மாதிரி அதுக்கு காது இருக்குது, கேட்கும். ஆத்மா நல்லா கேட்கும். ஆத்மாவுக்கு மூக்கு இருக்குது, ஆனால் சுவாசிக்காது. ஆத்மாவுக்கு சரீரத்தில், அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மூக்கு இருக்குது, ஆனால் சுவாசிக்காது. ஆனால் வாசனையை மட்டும் கிரகிக்கும். ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம உருவத்தில் வாய் இருக்குது, அது பேசும். இது சத்தியம், இது நித்தியம், இது நிரந்தரம். அப்போது ஆத்மா சுவாசிக்குதா? சூக்ஷ்ம உருவம் இருந்தால் அந்த சூக்ஷ்ம உருவம் சுவாசிக்கணும் இல்லை? அது உயிரோட வாழணும்னா, சிரஞ்சீவியாக இருக்கணும்னா. ஆமாம், சுவாசிக்குது. ஆத்மாவும் சுவாசிக்குது. அது இந்த வெளி உலகத்தில், இந்த அண்டசராசரத்தில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்குதா? சத்தியமாக பக்தியோட கேளுங்க, ரகசியமான சத்தியம் இது. அதாவது தாயின் கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆகும்போது அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடி வழியாகத்தான் உணவும் மூச்சும் வந்துச்சு. அப்படி உணவும் மூச்சும் வந்து இந்த உடல் தகுதியான இந்த உடம்பு வளர்ந்து வந்த நேரத்தில் தான் ஆத்மா வந்து இதில் உக்காந்தது. அப்படி இந்த ஆத்மாவோடு சேர்த்து பரமாத்மாவும் சேர்ந்து இந்த உடல் தாயின் வழித்தில் 10 மாதமாக வளர்ந்து யோனி வழியே வெளியில் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த தொப்புள் கொடியை அறுத்துட்டாங்க. அறுத்த உடனே இந்த தொப்புள் கொடி வழியாக தாயினுடைய வயிற்றில் இருந்து தொப்புள் கொடி வழியாக வந்த அந்த உணவும் ஆகட்டும் சுவாசம் ஆகட்டும் அங்கே கட்டாகி போச்சு.
அப்படி கட்டாயிட்டு உடனே ஒரு முடிச்சு போட்டு விட்டுடுவாங்க. அப்போ இந்த குழந்தையாகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றை விட்டுட்டு வெளியில் இருக்கிற காற்றை இழுக்குது. அப்படி அந்த குழந்தை மேல் மூச்சு வாங்குது. அதாவது இந்த ஆத்மா மேல் மூச்சு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பரமாத்மா உடனே அந்த குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா குண்டலினி யோகம், தாயின் வயிற்றில் வாங்கின அந்த ஆகாரமும் தொப்புள் கொடி சுவாசமும் எல்லாம் இருந்ததில்ல. அந்த தாயின் தொப்புள் கொடி வழியாக வாங்கின ஆகாரத்தில் அந்த குழந்தையினுடைய வயிற்றில் அந்த குழந்தை பிறந்தவொடனே கருப்பாக வெளிக்கு போகும் பாருங்கள், கருப்பாக. அப்படி அந்த குழந்தை பிறந்த குழந்தையினுடைய வயிற்றில் கூட அபான வாயு, குசு என்கிற அபான வாயு உண்டு. அந்த அபான வாயுவை பரமாத்மா என்ன பண்ணுவார், அந்த குழந்தையினுடைய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு வழியாக குதத்துக்கும் அந்த முதுகெலும்பு முனையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு வழியாக குண்டலினி யோகம் பண்ணுவார். அந்த பிறந்த குழந்தையினுடைய உடம்பில் கூட பரமாத்மா இருப்பார். அந்த பரமாத்மா தான் குண்டலினி யோகம் பண்ணுறது. இந்த ஆத்மா மேல் சுவாசம் வாங்கிடுச்சு இந்த குழந்தை. அப்போது தாயின் வயிற்றிலிருந்து வந்த அந்த தொப்புள் கொடியை அறுத்துட்டு முடிச்சு போட்டு விட்டதுனால அந்த சுவாசம் அப்படியே அடங்கி போகுது. மனிதனுடைய தொப்புள் கொடியிலேயே அந்த திடீர் சுவாசத்தை கட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டதுனால அப்படியே புண்ணை ஆறி போயிட்டு அந்த சுவாச காற்று அப்படியே நின்று போகுது. இந்த மனிதன், இந்த குழந்தை எவ்வளவு வயசில் பெரியவனானாலும் அது இறந்த உடனே, அந்த மனிதன் இறந்த உடனே அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா இந்த உடம்பில், அந்த ஆத்மா இந்த தொப்புள் கொடி மூச்சை இழுத்துக்கிட்டு தான் வெளியில் வருது. இந்த தொப்புள் கொடி மூச்சை ஆத்மா அடக்கி வச்சுக்குது. ஏன்னா அந்த தொப்புள் கொடியை அந்த குழந்தைக்கு அறுத்துட்டாங்கல்ல, அப்புறம் தொப்புள் கொடியை எப்போவுமே திறக்கலையே, அது அப்படியே பந்தனம் ஆகி போச்சு. அப்படியே அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி போய் வயதாகி போய் எப்படியோ இறந்துடுறாங்க. இறந்த உடனே அந்த தொப்புள் கொடி தாயினுடைய கர்ப்ப சஞ்சியிலேருந்து வந்த அந்த தொப்புள் கொடி தானே, அந்த தொப்புள் கொடி போட்ட அந்த முடிச்சு இருக்குது தெரியுமா, அதோடு அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்த அந்த தொப்புள் கொடி வழியாக வந்த அந்த காற்றாகப்பட்டது அந்த மனிதன் வளர்ந்து இறக்கிற வரைக்கும் அந்த உடல்லையே அப்படியே அடங்கி இருக்கும். அந்த காற்று பந்தனம், அது அந்த காற்றை ஆத்மா எடுத்துக்கும். அதே காற்றை கும்பகம் பண்ணிக்கும். கும்பகம்னா அந்த காற்றையே இழுத்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளேயே. ஆத்மா சிரஞ்சீவியாக இருக்கிறதுக்கு மூலாதாரம் அந்த காற்று தான், தொப்புள் கொடி காற்று தான் ஆத்மா எடுத்துக்கும். சரீரமாகப்பட்ட இந்த உடலினுடைய மேல் சுவாசத்தை உயிர் விடும்போது போயிடும். அது பரமாத்மா வேலையை பார்த்துட்டு அவர் போயிடுவார். அப்போது இந்த ஆத்மாங்கிறது சுவாசிக்குதுனாக்கா, இந்த ஆத்மா எப்படி தாயினுடைய கர்ப்பசஞ்சியில் அந்த தொப்புள் கொடி வழியாக வாங்கின அந்த மூச்சை கட் பண்ணி முடிச்சு போட்டதுனால சரீரத்திலே அடங்கி போகுது இல்லையா. இந்த மனிதன் இறந்த உடனே அந்த மூச்சை எடுத்துக்குது ஆத்மா. இப்போ நல்லா விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஆத்மா உன்னுடைய ஒரு சூக்ஷ்ம ரூபம் சுவாசிக்குது. ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவம் பார்க்குது, கண்ணு தெரியும், வாய் பேசும், காது கேட்கும் ஆத்மாவுக்கு. அடுத்தது காம குரோத லோப மோக மத மாச்சரியம் ஆத்மாவுக்கு இருக்குது. ஆத்மா சிந்தனை பண்ணுது. ஆத்மாவுக்கு இருக்கிறது சிந்தனை. வெறுப்பு இருக்குது, ஆத்மாவுக்கு பயம் இருக்குது. ஏன்னா உடம்பு இல்லையே, பயம், சந்தேகம் இருக்குது, திறமை இருக்குது, எப்படியும் வாழணும்னு, தான் அழிய மாட்டேன்னு தெரியும். ஆத்மாவால் பேச முடியும். ஆத்மா பேசும். அது பேச்சு சுவாசம் தானே, சுவாசத்தில் தானே பேசும்.
அந்த சுவாசம் தான் தொப்புளுடைய சுவாசத்தை ஆத்மா எடுத்துக்கிச்சு இல்லையா? சூக்ஷ்ம உருவத்தில், ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவத்தில் அந்த தொப்புளுடைய சுவாசம் தாயினுடைய மூலியமாக ஆத்மாவுக்கு கிடைச்சிருச்சு. ஆத்மா பார்க்குது. அப்படி கண்ணு, காது, மூக்கு, வாய், சருமம் கூட இருக்குது. ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவத்துக்கு சருமம் இருக்குது. அதாவது அந்த ஆத்மாவுடைய சரீரத்தை நாம் இப்படி தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தாக்கா ஒரு பலூன் இருக்குது பாருங்கள். அந்த பலூனில் காற்று இல்லை நினைக்கணும். அந்த பலூனில் தண்ணியை ஊற்றிட்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அப்படி அமைக்க பாருங்கள், மெத்துன்னு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரியான உணர்ச்சி ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவத்துக்கு இருக்குது. நாம் ஆத்மாவினுடைய சூக்ஷ்ம உருவத்தை இப்படி தொட்டு பார்த்தா அந்த பலூனில் தண்ணி ஊற்றி அமுக்குனா எப்படி இருக்கும்? மெத்துன்னு இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி உணர்ச்சி அந்த ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவத்துக்கு சருமம் இருக்கிறது. பசி, தாகம் இருக்குது ஆத்மாவுடைய சூக்ஷ்ம உருவத்துக்கு. துக்கம் இருக்குது. பசி தாங்க முடியலையே,